என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிம்சோன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்ட உடனே விசுவாசுடைய கண்லாம் திசை திருப்பப்படும். என்னென்னா, எவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்ற மனுஷன் இவர் வந்து அப்படி சிங்கத்தை கிழிச்சிட்டாரு, அதோடு நின்றோம். ஆனால் அழைப்பை பெற்ற மனுஷன், அந்த அபிஷேகத்தை உடைய மனுஷனுக்கு தான் தெரியணும், நம்ம செஞ்ச காரியம் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து செஞ்சிருக்கார், ஆனால் நம்முடைய கரங்கள் வந்து என்ன செய்யுது, கரைப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா நிவாரணம். ஆசாரனை போய் சந்தித்து அதற்குரிய பலி செலுத்தி அதுலேருந்து வெளில வரணும். அப்படி தான் வேதம் சொல்லுது. என்னாக்கம் 4:5-6 நசிர விரதம் தீட்டுப்பட்டால் செய்ய வேண்டியவைகளை செய்யலை. அடுத்தது என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால், பாலசிங்கம் சும்மா வராது. திராட்சை தோட்டத்தின் அருகிலே போனது நம்மால் தப்பு, வேறு ரூட்டே இல்லை, வேறு வழியே இல்லைன்னு சொன்னால் அது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. திராட்சை தோட்டத்து சம்மந்தப்பட்டது எதுவுமே நம்ம புசிக்கக்கூடாது. திராட்சை தோட்டம், திராட்சை சம்மந்தப்பட்டது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படி இருந்தால் தான் நமக்கு எதிரிகளும் வரமாட்டாங்க, சிங்கங்களும் நம்ம கொல்ல வராது. பாலசிங்கம் எதிரிட்டு வருகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனே கொல்றது என்பது என்னென்னா அசுத்தத்துக்குள்ளே நடத்துறது. அந்த திசை உங்களுக்கு நல்லா தெரியும் விசுவாசிகளுக்கு. யாரால் இடர் வரும், யாருடைய இருதயத்தில் உங்களுக்கு இடமும் கிடைக்கும், அதனால் எதிர்காலம் நல்லா பிரகாசமாக இருக்கும், எல்லாமே மாம்சத்தில் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருப்பாங்க. நெசமாலுமே இது உண்மையிலே நடக்கும். சில சமயத்தில் பேதமையாக இருப்பாங்க, நம்மளை யாராவது பயன்படுத்த நினைக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு பேதமே இருக்கும். இதுக்கு தான் ஆவிக்குரிய ஞானம் வேணுன்றது. ராஜ்யத்துக்குரிய ஞானம் வேணும். அந்த ஞானம் இல்லாமல் உங்களால் ஒரு கல்லை நவுத்த முடியாது. ஆவிக்குரிய ஞானம் வேணும். பரிசுத்தம் என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. ஒழுக்கம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் சொல்லிக் கொடுப்பாங்க. பரிசுத்தம் பள்ளிக்கூடத்தை வச்சு எடுக்க முடியாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால்தான் அந்த பரிசுத்தம் கிடைக்கும். இது நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம். ஏன் அது நிற்கிறதும் விழுகிறதுமா இருக்குதுனாக்கா, நமக்கு பின்னாடி போதனை எப்படிப்பட்ட உபதேசத்துக்குள் இருக்கிறீங்க, எந்த தலைமைத்துவத்துக்குள் இருக்கிறீங்கன்றது தெரியணும். உங்கள் அழைப்பை நீங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே நாளைக்கு ஜெபம் பண்ணி என்னை கேட்டு சொல்லக்கூடாது, ஃபோனில் கேட்கக்கூடாது, மெசேஜ் பண்ணியும் கேட்கக்கூடாது. எனக்கு என்ன அழைப்புன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க சில பேர். அது சொல்கிறதுக்கு இல்லை, கன்ஃபார்ம் தான் பண்ண முடியும். அவங்க தான் ஜெபித்து அதுக்குரிய சத்திய வசனங்கள் வருது பாருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடும். வாழ்க்கை முழுவதும் அந்த வசனம் தான் அழைத்தவர் உள்ளவர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வசனத்தின் படி தான் உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆகணும். 1 பேதுரு 1 2 பேதுரு 1 முழுதும் வாசிச்சிங்கனாக்கா 3 முறை கர்த்தரை மறுதளித்த மனுஷன் பேதுரு. அரண்மனை வரைக்கும் போகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, நம்மால் போனார் பேதுரு. ஆனால் அவரால் நிற்க முடியல. அந்த கலிலேயன் ஆயிற்று, உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குறது அந்த பெண் சொன்னதுக்கு அவரால் எதுவுமே மறுப்பு பேச முடியல. அவனை அறியவில்லை. அவன் இவன் பேச ஆரம்பிச்சிட்டார், சபிக்க ஆரம்பிச்சிட்டார், சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் மனம் கசந்து அழ ஆரம்பிச்சிட்டார். இயேசுவினுடைய ஒரு பார்வை அவரை மனம் திரும்ப வைத்தது. கர்த்தர் அவரை மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்பு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தான் சோதனை ஆரம்பிக்குது. நேரே உங்கள் பரிசுத்தத்தை குலைக்க தான் பிசாசு வரும். அதனால தான் பார்த்தால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காலடியிலே காசு வந்து நிற்கிறது. அப்போஸ்தலருடைய பாதத்தண்டியில் தான் காசு வைச்சாங்க அந்த காலத்தில். தலைக்கு மேலே போல, கையில் கூட வாங்கலை. பாதத்தண்டில் இருக்குனாக்கா ஃபைனான்ஸ் வாஸ் ஹேவிங் எ வெரி லீஸ்ட் பொசிஷன். என்னையா நிலத்தெல்லாம் விற்று கொடுக்க சொன்னாங்க, அந்த ஊழியமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பொருளாதாரத்து மேலே அந்த அப்போஸ்தலரோட சிந்தை இல்லை. அதனால தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் அப்பம் பிடுகிறதுலையும் உபதேசத்துலையும் எல்லாமே வேறு எதுலேயும் நாங்கள் போகல, இந்த பணத்தெல்லாம் சேகரிக்கிற பணம் புழங்குற இடத்துலலாம் வேறு ஆளை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பண ஆசை இல்லை இங்கே. புதிய ஏற்பாட்டிலே பண ஆசையே வேதம் கண்டிக்கிறது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதே எப்பொழுதுமே வேதம் வரவேற்கிறது. சோம்பர் உள்ள கைகள் ஒன்றும் சுதந்திரிக்காது. ஆமாம், அவன் சீக்கிரத்திலே தரித்திரம் அடைவான். சோம்பல் இல்லை ஐஸ்வர்யமாக இருக்கிறவன் பொருளாதாரத்திலே தரித்திரம் அடைவான். அதே மாதிரி போஜன பிரியனும் குடியனும் தரித்திரம் அடைவான். இந்த நம்ம சிம்சோனுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்தில் ஆரம்பித்து அதை சரி பண்ணாமல் போய் 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 கடைசியில் ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய அழகு இவனை தொட்டது. இது எங்கே நியாயாதிபதி அதை செய்கிறது? ஜபத்துக்கு போகிறேன்னு போய், ஊழியத்துக்கு போகிறேன்னு போய், அங்கே போய் ஒரு கண்ணை பறி கொடுத்துட்டாரு, மனசை பறி கொடுத்துட்டாரு, ஒரு பெண்ணை பார்த்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஆமாம்,
அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாரு. வீட்டில் கேட்குறாங்க, ஏன் இஸ்ரேலில் ஒரு பொண்ணு இல்லையாண்ணா? இல்லை இல்லை, அதான் எனக்கு வேணுன்றாரு. சரி, அடம் பிடிக்கிறாரு. தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஆசைப்படுது. போய் எல்லாம் முடிக்கிறாங்க. அடி வாங்குச்சா வாழ்க்கை? அந்த யாக்கோபு வீடு மாதிரியெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதாவது அது மாமியார் வீட்டில் பிரச்சனை வந்தால் கூட அவங்க குடும்பம் உடையல. இது அப்படி இல்லை. இது முற்றிலும் உடஞ்சிச்சு. 7 நாட்கள் வாழ்க்கை. ஒரு ஊழியக்காரன் ஒரு பெண்ணோடு வாழ்ந்த 7 நாட்கள் வாழ்க்கை. வாழக்கூட இல்லை. அந்த அம்மா 7 நாள் அழுதுன்னு இருந்துச்சு. பெலிஸ்த பெண் 7 நாளும் இவர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தார். அவ்வளோதான் அந்த வாழ்க்கையே. ஐயா, நான் வாழக்கூட இல்லை. ஒரு திருமணம், ஒரு விபத்து நடந்துச்சு. இதெல்லாம் இந்த 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 எடுத்துனே வரக்கூடாது. எப்படி ஏன்னா இந்த மனசை ஏமாற்றிட்டான், ஏன்னா அந்த போதகனை ஏமாற்றிட்டான் சொல்கிறது. திருமணத்தில் வர மிகப்பெரிய ஏமாற்றம் எப்படி? யார் இந்த திருமணத்தை செஞ்சதுன்னு கேட்டால் ஒரு படுபாவி வந்தான். ஐயா, அவர் தான் எடுத்து வந்து கொடுத்த வரேன்னு. இந்த வரனை கொடுத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆளை காணலை. உன்னை யார் கதவு திறக்க சொன்னது? வேதம் சொல்லுது இல்லையா, இந்த உபதேசத்தை கொண்டு வராதனுக்கு கதவு திறக்காது. அந்த டைமில் எப்படி கதவு திறப்பாங்கன்னா, சாதாரணமாக வந்துட்டு இயேசு நல்லவர், இயேசு ரத்தம் ஜெயம் அதெல்லாம் எழுதி விட்டுருப்போம் வீட்டு முன்னாடி. கிறிஸ்தவ வீட்டில் என்ன இருக்கும்? அதை பார்த்துட்டு நான் ஒரு ஊழியக்காரன், மதியான நேரத்தில் தண்ணி வேணும்னு கேட்டால் யார் என்ன செய்வாங்க? ஒரு ஊழியக்காரன். அந்த காஸ்டியூமில் வரப்போ எல்லாருக்குமே புரியும். அப்படி ஆரம்பிக்கிறது தான். அப்புறம் அவர் ஜெபிக்க, நீங்கள் அவருக்கு காணிக்க கொடுக்க, அப்புறம் அது தொடரும். அப்படியே மாதத்தில் ஒரு வாட்டி வர சொல்லுவீங்க. இப்படியே வரப்போ அந்த பெண் சின்ன குழந்தையாக இருக்கிறதெல்லாம் மணந்தை ஆகி மங்கை ஆகிடும். திருமண வயசுக்கு வரும். அப்போது அவர் ஒரு வரன் எட்டுன்னு வருவார். அந்த வரன் கூட எப்படின்னா, உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தை விட அது 10 மடங்கு மேலே இருக்கும், இல்லை 2 மடங்காவது மேலே இருக்கும் குறைஞ்சபட்சம். அந்த மனுஷன் சொல்கிற தகவல்கள் தான் தெரியும். அதை நம்பியெல்லாம் நம்ம விசுவாசிகள் போக மாட்டாங்க. அவ்வளோ பேதமே இல்லை. இதில் மேட்ரு என்னென்னா, அந்த மனுஷன் சொன்னது உண்மை தான். அதுக்குள்ளே இங்கே இருக்குது பேராசை ஒன்று இருக்குது மனசில். நம்ம ஆட்களுக்கு நம்ம இருக்கிறது வாடகை வீடு, ஆனால் நம்ம மக போய் வாழ வேண்டிய இடமும் மாளிகை. மகனோ மகளோ, மகன் கூட தாராவத்துறாங்க. போய் அவங்க தான் நல்லா இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையாக போனால் கூட பரவாயில்ல. பிதாவின் வீட்டில் குமாரன் இருக்கணும், குமாரன் பிதா விட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம சத்தியமாகிடுச்சு. இது இந்த அருள் பாஸ்ட் சபைக்கு போறியான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, எங்கேயோ ஒன்று அவன் நல்லா இருந்தால் போதும். இது எது நல்லா இருப்பான்? அவன் பொருளாதாரத்தில் நல்லா இருப்பான்னு நினச்சிட்டு இவனை பெத்த பிள்ளையை அடிமையாக்குறாங்க. ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் இவங்க மொத்தமாக போய் அடிமையாகிறதுக்கு போகிறாங்க. உனக்கீடான ஜனங்க இல்லை, உன் ஜீவனைக்கீடான ஜனங்க இல்லை. அவங்க வீட்டில் என்ன மாதிரி இருக்குது? இங்கே வாடகை வீட்டில் இருக்கோம், நம்ம நிலையை தெரியாது, விரலுக்கேற்ற வீக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் கர்த்தர் மேலே வார்த்தை போட்டு எங்கள் தகுதி தேவனால் வந்தது. அந்த வசனத்துலலாம் நல்லா தெரியினவங்களாக இருப்பாங்க. எடுத்து கொடுக்கறதில்ல. நம்மலாம் என்ன எடுத்துன்னு வந்தோம், என்ன இருக்குது, எல்லாம் விட்டுட்டு போகிறோம். பொருளாதாரத்தை ஒரு சீப்பாக பேசுறது. 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை பற்றி சுயநரம் வரப்போ தான் தெரியும் பிரச்சனை ஆகிடுச்சு. சும்மா வருவான் அவன் வீட்டில் பொண்ணு எடுக்க, இருக்கப்பட்டவன். இல்லை உங்கள்கிட்டே இருக்கப்பட்டதுனாக்கா நீ உன்னோட கீழே போவியா? ஏதாவது வீட்டில் டேமேஜ் இருந்தால் தான் இறங்கி போவாங்க எல்லாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க இருமிட்டாங்க. அதுக்கும் யாருடைய பொறுப்பு? அது வளர்ப்பு, பெற்றோருடைய வளர்ப்பு. எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய தலைமை வந்து இதை கண்டிச்சு உணர்த்துற தலைமையாக இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் போதிக்கிறீங்க, எங்களுக்கு அது தெரியாது, தெரியாமே போய் மாட்டிக்கிட்டோம். உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு. எங்களே போல் நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்காங்க. இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி போதிக்கிறாங்க. நான் சொன்னேன், என்ன மாதிரி நிறைய பேர் போதிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. என்ன நான் ஒண்டி தான் போதிக்கிறேன் இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி போதிக்கிறாங்க. அந்த இடங்கள் வேணால் ஒரு 50 பேர் இருப்பாங்க, இல்லை 100 பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற இடத்துல இது இப்படி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம தேசம் வரைக்கும் இந்த மாதிரி பேசலாம். வெளி தேசத்துக்கு போயிட்டாக்கா இது வந்து கலாச்சாரம் மாறிடும். அசுத்தமே கலாச்சாரமாக இருக்கும். திருமணம் கூட ஒழுங்காக வீட்டில் பார்த்து பண்ணியிருக்க மாட்டான். எல்லாம் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். அந்த நாடே அப்படி. கலாச்சாரத்துக்கு மேலே கர்த்தர் இருக்கணுமா, கலாச்சாரத்துக்குள்ளே கர்த்தரை கொண்டு வருவாங்க. பணமோ பழக்கம் இருக்கும் அந்த நாட்டில். அதில் எப்படி இருக்கும்னாக்கா, அந்த திருமணம் வந்து நிற்கும் நிர்மூலமாகும். ஒரு பெண்ணுக்கு 4 கணவன் வந்துடுவான் வாழ்க்கையில். இல்லை விவாகரத்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த ஆவிகள் இப்போ தான் இங்கே வருது, நம்ம வட்டாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதனால தான் உபவாசமும் ஜபத்தினாலும் இந்த வகை பிசாசை மேற்கொள்ள முடியாமல் போகாது. உபவாசமே ஜபமே இல்லாமல் இந்த வகை பிசாசை நீ மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறது காரணம் இதுதான். த்ரூ கல்ச்சர்ஸ். இது இங்கே தான் இருந்தாலும் குலைக்கிறான் நாய் மாதிரி. என்ன சொல்கிறேன், இது செய்யாத அது செய்யாத. நான் இங்கெல்லாம் போய் பார். என்ன 10,000 பேர் கேட்டாங்க.
படிச்சிருக்கீங்க, நல்ல அறிவாக இருக்கீங்க, நல்ல அறிவாளியாக இருக்கிறீங்க, நல்ல நாலேஜ் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? சத்தியத்தை பேசுறதுக்கு அவ்வளோ அவங்களுக்கு கசப்பாக இருக்குது. உலக ஸ்ரீ தேவனுக்கு விரோதம் பகை அல்லவா? அது வேணாயா, அதெல்லாம் பேசாதையா, ஏசு ஆசீர்வதிக்கார் சொல்லு. இது யதார்த்தமாக போகிறதுக்கு அது சொல்லலாம், ஏசு ஆசீர்வதிக்கிறாங்க. அது ஆரம்ப காலகட்டத்துக்கு தெளிந்த சபை, தேறின சபை, சத்தியத்தில் இருக்கிற சபை போய் சின்னாப்பனம் போய் சரிக்கு வந்துடக்கூடாது. திருமணத்தில் தான் இங்கே சொல்கிறது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம்னு. இங்கே அந்த ஊழியக்காரன் நம்பி போல என் பேராசை என்ன பண்ணுச்சுன்னா, என்னை அந்த இடத்துல சம்மந்தம் வச்சிருச்சு. சம்மந்தமான பிறகு தான் தெரியுது, இவன் சண்டாளன், இவன் பாவி, மகாபாய் ஒருத்தன் சொல்லி விட்டான். இல்லை 1000 பேர் சொல்கிறான். என்னோட பொருளாதார தளத்தில் குறைவாக இருக்கிற ஒரு வரன் ஒரு ஊழியக்காரன் கொண்டு வரான். நான் போவேனேன், என்ன சொல்வேன்? தேவசித்து இல்லைன்றவேன். என்ன நான் இல்லை, இது சம்மந்தப்பட்ட ஜனங்க சொல்கிறேன். இல்லைங்க, இது பாப்பா நான் அப்படி வளர்க்கலை, எங்கள் தரிசனமே ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தான். இவ்வளோ காஞ்சி போன குடும்பத்தில் போனால் நாங்கள் கொடுக்க முடியாது. பணபாரம் மனபாரம் இதெல்லாம் சேர்ந்த குடும்பத்தில் இல்லை. நாங்கள் செழிப்பாக இருக்கிற குடும்பம் அதை வேணும். பணக்காரங்களாக பாருன்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த பேராசைக்கு ஏற்றபடி ஒரு துன்மார்க்கம் உள்ளே வந்துடும். இப்போ தெரியுதா வசனம் எப்படி சொல்லுதுன்னு, எப்படி பரிசுத்தம் குலையுதுன்னு? நீங்கள் முதல்ல அந்த ஆதியில் வந்த அசுத்தம்லாம் வேறு. தண்ணி அடிக்கிறது, குடிக்கிறது, வேசித்தனம், பழைய வாழ்க்கை வேறு. புதுசாக ஜீவத்துக்குள்ளே கரைப்படிக்கிறதுக்கு காரணம் இதுதான். பேராசை போகாது. கஷ்டப்பட்டுருக்குறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். ஏன் அவமானப்பட்டிருக்கிறல்ல? நீ கஷ்டப்படுறப்பவே பண கஷ்டம் வரப்போ அவமானம் வந்திருக்குல்ல. கடன் வாங்கினேன், கடன் கொடுக்க முடியல, அதில் ஒரு அவமானம் வருது. அந்த கடன் கொடுத்தோன்னே அது மறைஞ்சிடுது, அது தழுமாக மாறிடுது. இனிமேட்டு அதை நம்ம செய்யக்கூடாது. அது போனால் ரொம்ப படுகொழின்னு தெரியும். மொத்தமாக எடுத்து போய் ஒப்பு கொடுக்குறிய, காலத்துக்கும் காரி துப்பினே இருப்பாங்க. சத்தியம், இது நடைமுறை. எங்கே வேணால் போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் சாவியாக இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். உங்களுக்கு ஈடான ஜனங்களை பார்த்துக்க தெரியாதா? கேட்குறேன். மிஞ்சின இடத்துக்கு தான் போகணுமா நம்ம? அது அவனுடைய பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கும் கல்யாணம் முன்ன வரைக்கும். ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. இதில் திருமணம் ஆனவனுக்கு திருமணம் ஆகிருக்கு, பிள்ளை இருக்கிறவனுக்கு திருமணம் ஆகிருக்கு, தெரியாது வெளியில். இது இருக்கிறது ஒரு லொக்கேஷனு, அது இருக்கிறது ஒரு லொக்கேஷனு. பாஷையோடு சிலது தெரியாது. பணம் தான் தெரியும் அவனுக்கு. அவருக்கு அத்தனை வீடு இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இத்தனை கார் இருக்குது, அத்தனை கார் இருக்குது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரில இந்த மாதிரி ஆட்களுக்கு. இது சபைக்கு போகிறது கூட இது வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் போகணுமேன்னு போவாங்க. அந்த இருதயம் பொருளாசைக்குள்ளே போகக்கூடாது. பொருள் சம்பாதிக்க முடியாத போயிடும். பொருளாசை இருக்கிறவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ட்ரீம்ஸ் இருக்கும் அவனுக்கு. என்கிட்ட மட்டும் இவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னா, அதில் இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. அந்த மாதிரி எண்ணம் வச்சுருக்கவனுக்கு. கர்த்தர் கொடுக்குற கிருபை தான் யார் நம்ம கையின் பிரயாசம். கர்த்தருக்கு பயந்தால் தான் அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பார். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் ஐடியாஸோ என்னுடைய நாலேஜோ என்னை உருப்பட வைக்காது. அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை வாய்க்க செய்கிறது தேவனுடைய செய்கை. எல்லாத்துக்கும் ஒரு அனுகிரகத்தை செய்கிறது தேவன். பிரசங்கியில் வாசிக்கிறோம். சூரியனுக்கே நடக்கிற சகல மாயைகள் உண்டு. ஒரு நன்மையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கையின் பிரயாசத்தை புசிக்கிறதுக்கு தேவன் பாராட்டுக்கிற அனுகிரகம், அந்த நன்மை. சம்பாதியம் உங்களுக்கு வருதுன்னாக்கா உங்கள் அறிவு ஜீவியனால் இல்லை, அது கொஞ்சம்தான். எத்தனை பேர் உங்களை காட்டிலும் படித்தவன்லாம் ஒன்றும் இல்லாத இருக்கிறான், நீங்கள் நல்லா வந்திருக்கிறீங்க இல்லையா விசுவாசிகள்? நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் படித்தவனுக்கும் உங்களை விட மேலான ஜனங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் உணரணும். இப்போது பொருளாதார தரத்தை பார்த்துட்டு நீங்கள் போய் அதெல்லாம் மாட்டினீங்கன்னா இருக்கிறதும் நாசமாயிடும். இதுதான் பரிசுத்த குலைச்சல்.